அன்பே, எனதன்பே, இனிய அருளாசிர். அன்பே, இந்த சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் கூட பிராணனை பற்றி பிரமாதமாக கூறி சென்றுள்ளார்கள். இந்த பிராண வித்தைகளை பற்பல விதங்களில் பயின்று வந்திருக்கிறார்கள். எதற்காக தெரியுமா? இங்கு வாழும் வாழ்க்கையை முறைப்படுத்துவதற்காக மட்டுமல்ல, இந்த பிராணனை பிரபஞ்சமாக வடிவெடுத்துள்ளது. அது மட்டுமல்ல, இந்த பிராணனுக்கும் பல்வேறு உலகங்களுக்கும் தொடர்பு உண்டு. இந்த பிராணன் பிரபஞ்சமாக வடிவெடுத்திருக்கிறது என்றாலும் பல்வேறு கிரகங்கள் எனும் உலகங்களுக்கு செல்வதற்கு இந்த பிராணன பாதை என்பது அதிமுக்கியமாக கூறப்படுகிறது. இப்பொழுது சாதாரணமாக இடகலை, இந்த இடகலை எனும் இயக்கம், அது சந்திரகலை, அது இடது நாசியில் இயங்கும் பிராணன். சில சித்தர்கள் இந்த இடகலையை மட்டுமே சரியாக இயங்கச் செய்து கதி ஒடுக்கம், கதி ஓட்டம் என அதை கடைப்பிடித்து வந்தார்கள். இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? மரணத்திற்கு பிறகு இவர்கள் இந்த இடகலை சுவாசத்தை பயின்று வந்த இவர்கள் சந்திரலோகம் வரை செல்வார்கள். அங்கு சென்று வாழ்ந்து இருந்து மீண்டும் பூமிக்கு திரும்பி வர வேண்டியதாக இருக்கும் பிறவி எடுப்பதற்கு. இன்னும் சில யோகிகள் இந்த இடகலையை விடுத்து பிங்களை எனும் சூரிய கலையிலேயே சதாகாலம் இருக்க பயிற்சியில் செய்து வருவார். அதற்கு முறை என்னவென்றால், சித்தாசனத்திலே அமர்ந்திருப்பது, இடது கையில் யோக தண்டம் கொண்டு இடக்கையை மடக்கியவாறு இருப்பது, இடது கை தலைக்கு வைத்து படுப்பது, இடது கால் மேல் வலது கால் போட்டு அமர்வது, இப்படியெல்லாம் செய்து இந்த பிங்களை நாட்டத்தில், அதாவது சூரிய கலையிலேயே பிராணனை செலுத்தி கொண்டு வருவார்கள். இவர்கள் மரணத்திற்கு பிறகு சூரிய உலகத்திற்கு செல்வார்கள். ஒளி மிகுந்த சூரிய உலகிற்கு செல்வார்கள். சென்று அங்கு ஒளி பொருந்தியவர்களாக நிறைந்து இருந்து அதன் பிறகு மீண்டும் பூமியில் வந்து பிறவி எடுக்க வேண்டி வரும். இந்த அளவுக்குத்தான் இவர்களுக்கு தெரியும். இதற்கு மேல் சிவவாக்கியர் போன்றோர் சுழிமுனை சுவாசத்தை பற்றி மிக அற்புதமாக கூறியிருக்கிறார்கள். இந்த சுழிமுனை சுவாசம் என்பது இடகலா பிங்களா இரண்டு நாடிகளையும் விடுத்து இதில் நிலைத்திருக்கும் யோகியானவன் மரணத்திற்கு பிறகு அவன் இந்திரலோகம் வரை சென்று திரும்புவான் என்று கூறப்படுகிறது. இதில் இந்த சந்திரலோக பயணம், சூரிய உலக ஒளி உலக பயணம், இந்திரலோகம் வரை என்பது இந்த நாடிகளுக்கோடு, இந்த நாடிகளின் இயக்கங்களோடு உள்ள பிராணனோடு தொடர்பு கொண்டதாக இருக்கிறது. ஆகவேதான் இதை பிடித்தார்கள். இதை வாசி என்றும், சரம் பார்த்தல் என்றும், பிராண வித்தை என்றும், இடகலா பிங்களா என்றும் பல்வேறு முறையில் பயிற்சிகள் செய்து இதில் சித்தி பெற முனைந்தார்கள். இவ்வளவுதான். ஆனால் உண்மையில் இந்த சுழிமுனை சுவாசத்தில் இருகளை ஒன்றாக்கி
இதன் வழியாக பிரம்மரந்திரத்தின் வழியாக சென்று சிதாகாச பெருவெளி என்னும் நிலையில் அவன் நிலைத்து நிற்க இந்த சுழிமுனை சுவாசம் உதவுகிறது. இதையே கீதையில் அழகாக கூறப்பட்டிருக்கிறது. அர்ஜுனா, எவன் ஒருவன் இந்த உடலில் உள்ள 9 துவாரங்களையோ ஒருங்கே அடைத்து பிராணனை உச்சியின் மேல் கொண்டு வந்து நிலை நிறுத்தி ஓம் எனும் ரீங்காரத்துடன் உடலை வகுக்கின்றானோ அவன் என் சுரூபத்தை அடைகின்றான். இந்த சுழிமுனை சுவாசத்தில் இவன் இறை சுரூபம் பெறுகிறான். இறை சுரூபம் பெறுவதற்கு சுழிமுனை சுவாசம் அவசியமாகிறது. இந்த அளவிற்கு இந்த பிராணா வித்தையை புரிந்து வந்தார்கள். நீயும் இதன் அருமை பெருமைகளை உணர்ந்து இதில் நிலைத்திருப்பாயாக. எனது அன்பு நிறை அருளாசீர். நன்றி செய்க, நலமே பெறுக.